கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா தாழ்மை. தாழ்மை கொடுத்து என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நமக்கு நல்லா தெரியும், இந்த ஆயக்காரன் பரிசேயன் கதை தெரியும். பரிசேயன் என்ன பண்ணா, ஆண்டவரே நான் நல்லவன், நான் உண்மையுள்ளவன், நான் தசம பாகம் தரேன், நான் காணிக்க செலுத்துகிறேன், ஏழைகளுக்கு இறங்குகிறேன், வேதம் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அதிகாலையில எந்திரிக்கிறேன், இப்படி எல்லாம் தன்னை குறித்து உட்கார்ந்து சர்ச்சில முன்னால உட்கார்ந்து பெருமையா பேசிக்கணும். அவனை போல அல்ல அப்படின்னு சொன்னான். மற்றவங்களை போல நான் இல்லைன்னு கம்பேர் பண்ணி தான் கிரேட்னு சொல்லி பேசினா. அதே ஆயக்காரன் உள்ளே வர பயப்பட்டுட்டு என்ட்ரன்ஸ்லயே நின்று என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 18:13-14 18ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாத்தீங்கன்னா, ஆயக்காரன் தூரத்துல இருந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் பாவின்னு ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே, நான் அந்த ஆலயத்துக்குள்ள வர தகுதியே இல்லை, நான் பாவிப்பா, என் வேலை இறங்கும் அப்படின்னு தன்னை தாழ்த்தினா. 14ஆம் வசனம் சொல்லு, அந்த பரிசேயனால இந்த ஆயக்காரன் தான் என்ன பண்ணானா, நீதிமானாக்கப்பட்டான். ஏன்னா தன்னைத்தான் தாழ்த்தினான். ஏன் அண்ணா தன் வீட்டுக்கு திரும்பிப்பான். ஏன்னு நீ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ தாழ்மைன்னா என்னங்க? தாழ்மைன்னா என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் என்ன இல்ல, நான் ஒரு பாவி அப்படி சொல்றதுதான் தாழ்மையா? இல்ல, நம்ம கேரக்டர்ல தாழ்மை இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, தாழ்மையில முதல் பகுதி என்னன்னா, தன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளணும். தன் குற்றங்களை ஒத்துக்கொள்கிறவன் தான் தாழ்மை உள்ளவன். ஆமா, நிறைய இடத்துல என்ன செய்யறோம், தப்பு பண்ணிரும், ஒத்துக்க மாட்டோம், மறைச்சிட்டு போயிருவோம். ஆமா, ஒத்துக்க முடியாது. நம்ம தப்பு பண்ணது எதையுமே நம்மளால ஒத்துக்க முடியாது. எதிர்த்து பேசுவோம். இல்ல, நான் அப்படி செய்யலன்னு மறைக்க பார்ப்போம். இல்லைங்க, அது தாழ்மை இல்லை. ஆமா, தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது தாங்க தாழ்மை. தாழ்மையில அது இன்னொன்னு பரிபூரணமா கீழ்ப்படியணும். என்ன சத்தியம் சொல்லுதோ, என்ன வசனம் சொல்லுதோ, என்ன சொல்லுது வசனம், சகோதரனை ஸ்நேகி, சகோதரனை மன்னி அப்படின்னு சொல்லுது. எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? எத்தனை பேர் குற்றம் சொல்லாதேன்றீங்க? எத்தனை காரியங்கள் பைபிள் சொல்லுது. நீ போய் விசாரி, நீ விதவை விசாரி, போய் வியாதியா இருக்கிற கவனி அப்படின்னு பைபிள் செய்யறமா? எத்தனை பேர் எவ்வளவு சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தாழ்மை. நம்மளை தாழ்த்துறதுன்னா அந்த கீழ்ப்படியணும். எப்படி ஆண்டவர் வந்து கடைசி பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினார். எவ்வளவு தூரம் தாழ்த்தினார்? தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க தாழ்த்தினார். அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமா? அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் எத்தனை பர்சன்டேஜுங்க தாழ்த்துறோம்? நமக்கு சுத்தமா தாழ்மையே வரதுல. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, பிலிப்பியர் 2:3 சொல்லுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையாய் ஒருவருக்கொருவர் தங்களின் மேன்மையானவர்கள் என்று எண்ணணுமா? எதுங்க தாழ்மை? மற்றவங்க நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட அவங்க கிரேட், நம்மளை விட நல்லா வேலை செய்யறாங்க, நம்மளை விட சுறுசுறுப்பானவங்க, நம்மளை விட பரிசுத்தவான்கள், நம்மளை விட எல்லாச்சினும் அவங்க பெரியவங்க. ஆனா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பெருமை கிளீனா. அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, வாக்கு பண்ணுவோம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அப்படி இல்லை, நீ உனக்கு புரியல, நீ மக்கு அப்படின்னு சொல்றோம். வீண் பெருமை நமக்கு உண்டு. நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஃபால்ஸ் ப்ரவுட், வீண் பெருமை உண்டு. அதை செய்யாம மனத்தாழ்மை என்ன செய்யணுமா, ஒரு மேல நாம மேன்மையா, அவங்க மேன்மை அப்படின்னு நினைக்கணும். நான் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க நல்லவங்க, அவங்க என்ன விட பரிசுத்தவான்ங்க, அவங்க உண்மையுள்ளவங்க, அவங்க ஐயோ என்ன கஷ்டத்துல அவங்க செய்தாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அவங்க திமிரு அப்படின்னு நினைப்பான் இல்லைங்களா? இல்ல, அவன் எவனுக்கான அவனுக்கு ஒரு கஷ்டத்துலதான் அவன் தப்பு செய்வான். அவன் என்னன்னு அவனுக்கு ஜெபிக்கணும். நம்மளை விட அவங்க மேன்மையானவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தாங்க தாழ்மை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்மை தாழ்த்துவோம். இந்த காரியங்களை கொண்டு நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தாழ்மையை தாங்கப்பா.
ஆண்டவரே, எல்லாரை விட நாங்க தாழ்மையுள்ள, நாங்க சிறியவங்க, எல்லாரும் மேன்மையானவங்க, எங்களை காட்டிலும் எல்லாரும் மேன்மையானவங்க நினைக்க கிருபத்தாங்கப்பா. நாங்க எல்லா வசனங்களுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படி எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை நாங்க அறியாம செய்யற தப்பிதங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, உங்க சத்தியத்தின்படி எங்களுக்கு தாழ்மையை குறித்து கற்றுக் கொடுத்தீங்களே, அந்த தாழ்மை எங்களிடத்துல காணப்பட முடியா நீங்க கிருபை செய்ய வேண்டுமா? உங்க வளமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.